கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 31ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு பாதம் கழுவுதல் சடங்கு அல்ல, ஊழியத்தில் தாழ்மைக்கான பாடம். அன்பானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது சீஷர்களின் கால்களை கழுவிய அந்த சம்பவம் வெறும் ஒரு சடங்கு அல்ல, அது ஒரு மாபெரும் பாடம். அந்த இரவில் அப்போஸ்தலர்கள் யூதர்களாக அவர்களின் பழைய ஏற்பாட்டுக்கால பஸ்கா அனுசரிப்பின்படியான சடங்கை எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது ஒரு தாழ்மையான ஊழியத்துக்கான முன் உதாரணம். நினைவு கூறுதல் அனுசரிப்பு என்பது வெறும் சம்பிரதாயம் அல்ல, அது சம்பிரதாயத்துக்கு மேலான நம்முடைய உள்ள கோட்பாட்டை, அதாவது நம் இருதயத்தின் நிலையை சோதித்து பார்க்கும் நேரமாகும். நமது ஆண்டவர் இயேசு பாதம் கழுவ முயன்ற போது பேதுரு அதை தடுத்தார். ஆண்டவரே, நீர் என் கால்களை ஒரு காலும் கழுவக்கூடாது என்றார். பேதுரு கர்த்தர் இயேசுவை யூத ஆசாரியர் நிலையில் வைத்து பார்த்தார். ஆனால் இயேசுவோ, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூறினார். இதன் மூலம் இது ஒரு சடங்கல்ல, இது தேவன் விரும்பும் தாழ்மையின் வெளிப்பாடு என்பதை அவர் தன் செயலின் மூலம் தெளிவுபடுத்தினார். சடங்கு சம்பிரதாயத்தை விட இருதயபூர்வமான செயல்பாடே முக்கியம் என்பதை அவர் வலியுறுத்தினார். கர்த்தர் இயேசு யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒரு ஆழமான கருத்தை முன்வைத்தார். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்பதே அது. நினைவு கூறுதல் ஆசரிப்பில் பாதம் கழுவுதல் என்பது சபையில் காணப்படும் சம்பிரதாயங்களை கடந்து ஒருவருக்கொருவர் பரஸ்பர அன்பில் தாழ்மையுடன் ஊழியம் செய்வதை இது அழகாக சித்தரிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்வில் சடங்கு சம்பிரதாய மனப்பான்மை என்பது நமது ஆவிக்குரிய வளர்ச்சியை சிதைக்கும் ஒரு விஷயமாகும். பரிசேயர்களை பார்த்து நம் ஆண்டவர் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் கூறியபடி ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆபத்து இன்றும் நமக்கும் உண்டு. நமது அன்றாட வாழ்க்கையில் பாதம் கழுவுதல் என்பது என்ன? அது மற்றவர்களின் தவறுகளை மன்னிப்பதும் பிறரை தன்னை விட மேலானவர்களாக எண்ணுவதுமே ஆகும். கிறிஸ்து இடுப்பில் சீலையை கட்டி தன் சீஷர்களின் பாதங்களை கழுவின தாழ்மையின் முன்மாதிரி உலகில் உள்ள எந்த சடங்கு சம்பிரதாயங்களையும் விட மிக உயர்ந்தது. நினைவு கூறுதல் நாளில் பங்கு பெறும் நாம் பிறருக்கு அன்பில் ஊழியம் செய்யும் இருதயம் எனக்கு இருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நினைவு கூறுதல் இரவில் அப்பம் மற்றும் திராட்சை பழ ரசத்தில் நாம் பங்கெடுக்கும் போது வெறும் சடங்கு சம்பிரதாய மனப்பான்மையை நம்மிடமிருந்து அகற்றுவோம். நமது ஆண்டவர் யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் கொடுத்த புதிய கட்டளையான நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்பதின்படி நாம் செய்யும் பணிவான ஊழியம் நாம் நமது உடன் சகோதர சகோதரிகளுக்கு காட்டும் அன்பை கொண்டு அளக்கப்படட்டும். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு ஒருவருக்கொருவர் பாதம் கழுவுவதே உண்மை ஊழியம். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.